சர்வதேசமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐசிசியினுடைய தீர்ப்பின் பிரகாரம் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்ட் ஆகிய இருவரையும் கைது செய்யுமாறு ஐசிசி அறிவித்தல் விடுத்திருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசாவுக்கான தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். சில அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளுடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு ஏமாற்றத்தை தருகின்றன என்று சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்புகளே போதுமானவை. ஆனால் ஐசிசியினுடைய அறிவிப்பு அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து என்ன தெரியுது என்று கேட்டா அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை சர்வதேச சமூகத்திற்கு சர்வதேச நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். இந்த பகுதிகளை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துக்கிறங்க. காரணம் என்னன்னா இந்த சட்ட மூலத்தில் என்ன இருக்கிறது என்பதை தான் நான் சொல்ல போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 412வது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய மிக முக்கியமான பல தகவல்களோடு இன்றைய நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக சர்வதேசமே எதிர்பார்த்து கொண்டிருந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐசிசியினுடைய தீர்ப்பின் பிரகாரம் பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்ட் ஆகிய இருவரையும் கைது செய்யுமாறு ஐசிசி அறிவித்தல் விடுத்திருக்கிறது. அந்த கைது எப்படி நடக்கப் போகிறது, கைது நடப்பது சாத்தியமா இல்லையா, இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய அம்சங்கள் என்ன என்பதையெல்லாம் பின்னால் நாம் விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக காசாவிலே இன்றைக்கு என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை முன்னுரையாக நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், காசாவுக்கு ஆதரவாக யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 10 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்த நிலையில் நாம் ஏற்கனவே சொன்னதை போலவே அந்த நாடுகளுடைய தீர்மானங்களுக்கு எதிராக வீட்டோ பவரை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை வலுவிழக்க செய்திருக்கிறது. அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணி இருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தன்னுடைய வீட்டோ பவரை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிலையையும் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் தற்போது புதிய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த வீட்டோ பவர் பயன்படுத்துவதற்கும் அந்த ஜனாதிபதிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஜோ பைடன் தான் செயல்பட்டு வருகிறார். ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பார் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். இப்படியான நிலையில தான் காசாவுக்குள்ள கடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 71 அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 176 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்தாலும் அண்மைய நாட்களாக கிட்டத்தட்ட 50 நாட்களாக நார்த் காசா வடக்கு காசா பகுதிகளில் தான் உச்சகட்ட யுத்தம் நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் நார்த் காசாவை தங்களுடைய பகுதி என்று அறிவித்துக் கொள்வதற்காகவே முயற்சி செய்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கம். அந்த அடிப்படையில் தான் ஜபாலியா, பைத்லாகியா உள்ளிட்ட பல பகுதிகளிலும் உச்சகட்ட தாக்குதலை நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் தான் 71 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 176 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் எடியோத் அஹ்ரோனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. அந்த முக்கியமான செய்தியில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழித்து விட்டோம், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய செயல்பாடுகளை நிறுத்திவிட்டோம் என்றெல்லாம் அடிக்கடி இஸ்ரேலிய அதிகாரிகள் மீடியாக்களுக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அத்தனையும் பொய் என்கிறது எடியோத் அஹ்ரோனோத். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஷேக் ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இனிமேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எழுந்து நிற்காது, இனிமேல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் செயல்பட முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்ட நேரம்
நேரத்தில் அண்மையில் வெளியாகி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய உளவு தகவல்களின் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீண்டும் புத்தெழுச்சியோடு கட்டமைக்கப்பட்டு மிக தெளிவான தாக்குதல்களை திட்டமிட்ட வகையில் நடத்தி வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேலிய ஊடகமாக இருக்கக்கூடிய எடியோத் அஹ்ரோனோத்தே ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசாவுக்கான தலைவராக செயல்பட்டு வரக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். ஹலீல் அல் ஹையா அவர்களுடைய பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதிலே மிக தெளிவான ஒரு செய்தியை ஹலீல் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரேலுடைய இனப்படுகொலை எந்த விதத்தில் தொடர்ந்தாலும் பாலஸ்தீனம் ஒருபோதும் சரணடையாது என்பதுதான் யதார்த்தமானதும் கூட. அதையே தான் அவரும் வழிமொழிந்திருக்கிறார். பாலஸ்தீனம் என்பது நம்முடைய வரலாற்றோடு முழுமையாக சம்பந்தப்பட்ட ஒரு தேசமாக இருக்கிறது. பாலஸ்தீனத்தில் யுத்தம் நடக்கும், பாலஸ்தீனம் அழிக்கப்படுகிறது, பாலஸ்தீனத்திலே ஒட்டுமொத்த அழிவுகளை இந்த உலகம் பார்த்து கொண்டு இருந்தாலும் பாலஸ்தீனத்தை மொத்தமாக சரணடைய செய்வது என்பது நிகழாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேச்சுக்கு வேணும்னா பாலஸ்தீனத்திற்கு எதிராக இந்த இஸ்ரேலுடைய பணத்திற்காக இஸ்ரேலுக்காக ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றால் பாலஸ்தீனம் காலி, இனிமேல் எடுக்க ஒன்றும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் யதார்த்தமாக பாலஸ்தீனத்தை சரணடைய செய்ய முடியாது. 1948களில் இருந்து இந்த வரலாற்றை நாம் கண்ணுக்கு முன்னால் பார்த்து வருகிறோம். யஹியா சின்வார் மட்டுமல்ல, அதற்கு முன்பதாக பல தளபதிகளை பாலஸ்தீனம் இழந்தாலும் மீண்டும் பல தளபதிகளோடு நெஞ்சை நிமிர்த்தி நின்றிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசாவுக்கான தலைவராக இருக்கக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் இந்த செய்தியை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சில அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளுடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு ஏமாற்றத்தை தருகின்றன என்று சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணம் என்னன்னா, இந்த போர்ல சவுதி அரேபியா, எகிப்து, டர்க்கி உள்ளிட்ட பல நாடுகள் ஒட்டுமொத்தமாக உதவி செய்ய வேண்டும் என்று உலகமே நினைத்தாலும், மனிதநேயம் உள்ள அத்தனை பேரும் நினைத்தாலும், நெஞ்சில் ஈரமுள்ள அத்தனை பேரும் நினைத்தாலும் இந்த நாடுகள் ஒட்டுமொத்தமான ஒத்துழைப்பை கொடுக்காமல் இருக்கிறார்கள். அறிக்கை போர் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளும் கண்டிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர எந்த விதமான யதார்த்தமான நியாயமான முடிவுகளையும் இவர்கள் எடுக்கவில்லை என்பதால் தான் அவர் எங்களுக்கு சில அரபு நாடுகளுடைய, சில இஸ்லாமிய நாடுகளுடைய செயல்பாடுகள் ஏமாற்றத்தை தருகின்றன என்று சொல்லுகிறார். சொல்லுவது மட்டுமல்லாமல் எதிரிகள் பாலஸ்தீனர்களை பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேற்ற முயல்வதோடு பாலஸ்தீன குடிமக்களுடைய பகுதிகளை காலி செய்து மொத்த பகுதிகளையும் அபகரிக்க நினைக்கிறார்கள். அது கனவிலும் நடக்காத ஒன்று. அது நடக்கவே நடக்காது. எங்கள் தேசத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர் காசாவில் இருந்து வடக்கு காசாவை பிரித்தெடுப்பதற்கு பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இராணுவம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய இராணுவம் அதிலிருந்து மக்களையும் காப்பாற்றி நாட்டையும் மீட்டுக் கொள்வதற்கு முழுமையாக அர்ப்பணிப்போடு முயற்சி செய்கிறது என்று சொல்லுகிறார் ஹலீல் அல் ஹையா அவர்கள். இங்கே என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த ஹலீல் அல் ஹையா அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீங்க, குறிப்பாக மசூத் பெசக்ஷியன் அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலே ஹலீல் அல் ஹையாவும் கலந்து கொண்டிருந்தார். அதே போன்று கத்தாரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்றாரு, ஈஜிப்டில் நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்றாரு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஹலீல் அல் ஹையா அவர்கள் காசாவுக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். காசாவில் இருந்து கொண்டு அல் ஜசீராவுக்கு அவர் பேட்டியும் கொடுக்கிறார். அல் ஜசீராவுக்கு பேட்டி கொடுப்பது மட்டுமல்லாமல் திடீரென்று ஈஜிப்டில் நிற்கிறாரு, திடீரென்று கத்தாரில் நிற்கிறாரு. இங்கே உள்ள ட்விஸ்டே என்னன்னு கேட்டால், நாங்கள் அத்தனையும் கண்காணிக்கிறோம், எங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்காது என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுக்கு ஹலீல் அல் ஹையா எப்படி போகிறார், எப்படி வருகிறார் என்பதை கண்காணிக்க முடியாமல் இருப்பது மட்டுமல்லாமல் எகிப்து போன்ற முனாஃபிக்குகளுக்கு கூட அதை கண்காணிப்பதற்கான முழுமையான அவகாசம் கிட்டாமல் இருப்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான தந்திரோபாயம் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் யூத ஜியோனிச அரசை அமைப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுவது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிறார். சொல்லுவது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்கள் மீது அழுத்தம் கொடுத்து அவர்களை சரணடையுமாறு வற்புறுத்துகிறீர்கள். ஒருபோதும் எங்கள் மக்கள் சரணடைய மாட்டார்கள். சரணடைகிறதுனா இவ்வளவுக்கும் சரண்டர் ஆகியிருப்பாங்க. இதை விட சரண்டடைகிறதுக்கு வேறு என்ன வேண்டி இருக்குது? சும்மா சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள்.
ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை அங்கே கொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒரு காலை அல்லது 2 காலையும் இழக்கிறார்கள். 17,000 குழந்தைகளுக்கு தாய் அல்லது தகப்பன் அல்லது 2 பேருமே இல்லை என்கிற நிலை இருக்கிறது. 17,000 குழந்தைகள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதை விட வேறு என்ன அழிவுகள் வேண்டி இருக்கிறது? அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. பட்டினிச்சாவிலே மக்கள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருந்தும் அந்த மக்கள் சரணடையவில்லை. அதுதான் அவர்களுடைய ஈமானிய பலம், அதுதான் அவர்களுடைய கொள்கையின் உறுதி, அதுதான் அவர்களுடைய தாய் நாட்டுக்கான நேசம். அது எங்கள் தேசம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஐசிசி, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்றைக்கு பரபரப்பான தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா இந்த தீர்ப்பெல்லாம் வராது என்று சொல்லித்தான் நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதெல்லாம் சாத்தியமா, இவனுக்கு எதிராக தீர்ப்பெல்லாம் சொல்லுவாங்களா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அனைவருடைய, அதாவது இஸ்ரேலிய ஆதரவாளர்களுடைய முகத்திலே கரியை பூசும் விதமாக ஐசிசியிடம் இருந்து இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகுவையும் அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த யோ கேலண்டையும் கைது செய்யுமாறு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியஸ்தராக இருக்கிற, குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இராணுவ பிரிவினுடைய உருவாக்குனரும் இராணுவ பிரிவினுடைய கமாண்டருமாக இருக்கக்கூடிய முகமது லைஃப் அவர்களையும் கைது செய்யுமாறு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னன்னா, முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இந்த யுத்தத்தில் 3 முறை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அறிவித்திருந்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களாக கொல்லப்பட்டவர்களை நமக்கு தெரியும். இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஈரானுக்குள் வைத்து. அது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு விவகாரம். அதே போன்று ஷேக் ஆரூரி அவர்கள் லெபனானில் வைத்து கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இறுதியாக ஷேக் ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்கள் காசாவுக்குள் வைத்து கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படி இந்த தலைவர்கள் கொல்லப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களோட பாடியை நம்ம பார்த்தோம். ஜனாசா விவகாரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த விவகாரமாக இருக்கிறது. ஆனால் முகமது லைஃபை கொன்று விட்டோம் என்று 3 தடவை சொன்னார்கள். ஏற்கனவே யஹ்யா சின்வார் 6 தடவை கொண்டதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் முகமது லைஃபுடைய பாடியை இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எங்கேயுமே காட்டல. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முகமது லைஃப் அவர்கள் கொல்லப்பட்டதாக எந்த இடத்திலும் அறிவிக்கவும் இல்லை. இந்த நேரத்தில் தான் நமக்கு இந்த ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து ஒரு செய்தி தெரிய வருகிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், 2 பேர் மீது கைது அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய இடதுபுறத்திலே இருக்கக்கூடியவர், வலதுபுறத்திலே காட்சிப்படுத்தப்படக்கூடிய யோ கேலண்ட், இந்த 2 பேருக்கும் கைது அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதை போலவே தான் முகமது லைஃப் அவர்களுக்கும் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முகமது லைஃப் அவர்கள் யார் என்று சொன்னால், எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த புகைப்படத்தில் இருப்பவர் தான் முகமது லைஃப் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக என்னன்னா, முகமது லைஃப் தேடினால் இந்த புகைப்படம் தான் வரும். நம்ம இவர் தான் முகமது லைஃப் என்று எதை வச்சு சொல்றோம்னா, அல் ஜசீரா இவரை முகமது லைஃப் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட புகைப்படம். இப்ப முகமது லைஃப் எப்படி இருப்பாருங்கிறது யாருக்குமே தெரியாத, அவருடைய எந்த புகைப்படமும் அண்மை காலத்தில் எங்குமே எடுக்கப்படவில்லை என்கிற நிலையில தான் இவருடைய முகமது லைஃபை பொறுத்தவரை அவருடைய 2 கால்களும் இடுப்புக்கு கீழால் ஒர்க் பண்ணாது, வீல் சேர்ல தான் செயல்படுவார். அவருடைய உடல் தான் ஊனமே தவிர சிந்தனை ஊனம் கிடையாது. மிக துல்லியமான தளபதி, மிகச் சிறந்த போர் வீரன். இத்தனை நாட்களாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இராணுவத்தை வழிநடத்துகிற மேஜர் ஜெனரலாக, கமாண்டராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் 1965 கான் யூனுஸ் அகதிகள் முகாமில் தான் முகமது லைஃப் அவர்கள் பிறந்தார்கள். 1987 நடந்த முதலாவது இன்திஃபாதா அல்லது பாலஸ்தீன எழுச்சியின் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து கொண்ட முகமது லைஃப் அவர்கள் அவருடைய பெயரை முகமது லைஃப் என்று சொல்லி மாற்றிக்கொண்டார். இவருடைய உண்மையான பெயர் முகமது மஸ்ரி. முகமது மஸ்ரி என்கிற பெயரை தான் முகமது லைஃப் என்று மாற்றிக்கொண்டார். இன்றைக்கும் இவருடைய சகோதரர் முகமது லைஃப் அவர்களுடைய சகோதரர் உயிரோடு இருக்கிறார். அவரும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவர். குறிப்பாக தற்போது அந்த இராணுவத்தை வழிநடத்துகிறது இந்த 2 சிங்கங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதோடு சேர்த்து ஷேக் யஹ்யா சின்வார் அவர்களுடைய சகோதரர் முகமது சின்வார் அவர்களும் இந்த படையணியை வழிநடத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக யஹ்யா சின்வாருடைய மரணத்துக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்புடைய தலைவர்கள் யார் என்கிற செய்திகள் இதுவரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முழுமையாக இந்த படையணியை மிக துல்லியமாக இவர்கள் வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் முகமது லைஃப் அவர்கள் மஸ்ரி என்கிற தன்னுடைய பெயரை மாற்றிக் கொண்டிருந்தார். 1989 ஆண்டு முதல் பாலஸ்தீன இன்திஃபாதாவுடைய உச்சத்தில் லைஃப் அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 16 மாதங்கள், கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு 1990களில்
பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பை உருவாக்குகிறவர்களில் இவரும் ஒருவராக செயல்பட்டார். அதாவது அபிஷியல் இராணுவமாக அதை கட்டமைத்தவர் இவர்தான். பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதற்குரிய யூனிஃபார்ம் அபிஷியலாகவே கட்டமைத்தவர்களில் இவர் ஒருவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கி வருகிறார். இஸ்ரேல் தைஃபினுடைய முன்னோடியாக செயல்பட்ட, தைஃபினுடைய ஆசிரியராக செயல்பட்டவரும், இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ பிரிவினுடைய மிக முக்கியமான முன்னாள் தலைவருமாக செயல்பட்ட சலா ஷஹாதா அவர்களை கொன்றதற்கு பிறகு இவர்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் இராணுவத்தை வழிநடத்தி வருகிறார். 2002ஆம் ஆண்டில் இருந்து குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் நவீன இந்த சுரங்கப்பாதைகளை வடிவமைத்தினுடைய மூளையாக செயல்படுகிறவர் முகமது லைஃப் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முகமது லைஃப் அவருடைய முழு குடும்பமும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால் 2014ஆம் ஆண்டே கொல்லப்பட்டு விட்டது. அதோடு சேர்த்து இதுவரைக்கும் அவர் சுரங்கங்களுக்குள் இருந்து சமூகத்தையும் இராணுவத்தையும் வழிநடத்தி வருகிறார். இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நடக்கிற இந்த அக்ஸா வெள்ளம் என்கிற இந்த யுத்தத்தில் மூளையாகவே இவர்தான் செயல்பட்டார் என்று சொல்லப்படுகிற நிலையில தான் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கும் அதே போன்று அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் எப்படி கைது வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்க, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் தற்போது இவருக்கு எதிராகவும் முகமது லைஃபுக்கு எதிராகவும் ஐசிசியில இருந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, முகமது லைஃப் அவர்கள் இந்த அவருக்கு எதிரான தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த லிஸ்டில் இன்னும் 2 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவத்தின் தளபதியாக இருந்த ஜெனரல் யஹ்யா சின்வார் அவர்கள். இந்த 2 பேருமே தற்போதைய அரெஸ்ட் வாரண்ட்ல பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த 2 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். எனவே மூன்றாவதாக இருக்கக்கூடிய முகமது லைஃப் அவர்களை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் சொன்னது பொய். காரணம் என்னன்னா, மரணித்தவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் ஐசிசி கொடுத்திருக்க மாட்டார்கள். எனவே தான் அந்த 2 பேருக்கும் கொடுக்கல, இந்த ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து ஐசிசி முகமது லைஃப் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்திக்கான ஒரு ஆதாரமாக இது மாறி இருக்கிற, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்புகளே போதுமானவை. ஆனால் ஐசிசியினுடைய அறிவிப்பு அரெஸ்ட் வாரண்ட்ல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை சர்வதேச சமூகத்திற்கு சர்வதேச நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவருக்கு போராடுகிற சக்தியை அதிகமாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய போராட்ட விளிம்பியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவருக்கு நீண்ட மன வலிமையை கொடுத்து இந்த சமூகத்தை வழிநடத்துகிற, பாலஸ்தீன சமூகத்திற்கான விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற மிகச்சிறந்த தளபதியாக அவரை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை அத்தனை பேரும் முகமது லைஃபுக்காக கேட்க மறந்து விடாதீர்கள். இடுப்புக்கு கீழால் செயலாற்ற முடியாத ஒரு சகோதரர் ஒரு இராணுவத்தை உலக வரலாற்றில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது ஷேக் முகமது லைஃப் அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதையும் இந்த இடத்திலே கவனித்துக் கொண்டு தற்போது என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கணும். குறிப்பாக இந்த பகுதிகளை கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்துக்கிறங்க. காரணம் என்னன்னா, இந்த சட்டமூலத்தில் என்ன இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இவர்கள் 2 பேருக்குமான அரெஸ்ட் வாரண்ட்ல என்ன நடக்க போகிறது என்பதைத்தான் நான் அவசரமாக சொல்ல போகிறேன். எனவே மிக நுணுக்கமாக இதிலே பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த அரெஸ்ட் வாரண்டை பொறுத்தவரையில் இந்த அரெஸ்ட் வாரண்டை கொடுத்திருக்கிற நீதிபதி புதியவராக இருக்கிறார். ஏற்கனவே இருந்த நீதிபதி இந்த அரெஸ்ட் வாரண்ட் ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பதாக வந்திருக்கணும். ஏன் வரலன்னு சொன்னா, நீதிபதி எனக்கு உடம்பு முடியலை என்று கேட்டு தீர்ப்பை கொடுக்காமலே இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு. உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க. ஏன்னா அந்த பயத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது, இந்த பயத்தில் இருந்தாங்க. உடனே அவர் பதவி விலகிட்டு போனதுக்கு பிறகு புதிய நீதிபதி தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஐசிசியினுடைய கைது வாரண்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், இந்த அரெஸ்ட் வாரண்ட் இஸ்ரேலுடைய நெத்தன்யாஹு அதே போன்று கேலண்ட் மீது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், அதே போன்று போர் குற்றங்கள் ஆகிய 2 குற்றங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஹாஃப் தண்டனை என்று அர்த்தம். அதாவது மனித குலத்திற்கே எதிரான குற்றம் என்பதற்கு பாதி கைதும், அதே போன்று போர் குற்றம் என்பதற்காக பாதி கைதுமாக முழு கைது இந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா குழம்பிக்கிருவிய, அதாவது ஆங்கில செய்திகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாஃப் அரெஸ்ட் வாரண்ட் என்று சொல்லும்போது பாதி கைது வாரண்ட் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிருவிய. பாதின்னா அதுக்கு பாதி இதுக்கு பாதி 100% கைது வாரண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று இந்த 2 பேரும் வேண்டுமென்றே அதே போன்று தெரிந்து கொண்டே காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உயிர் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை தடுத்திருக்கிறார்கள் என்று நம்புவதற்கான
நியாயமான காரணங்கள் இருப்பதாக அடித்துச் சொல்கிறது ஐசிசி. இதுதான் ஐசிசியிலே கண்ட மாபெரும் வெற்றி. உண்மையில் அல்லாஹு தாலா தென்னாப்பிரிக்க மக்களுக்கும் தென்னாப்பிரிக்க அரசுக்கும் அருள் புரிய வேண்டும். அவர்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரியதொரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது, மிகப்பெரியதொரு வெற்றி கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு அரபு நாடும் செய்வதற்கு தயங்கியதை சவுத் ஆப்பிரிக்கா செய்திருக்கிறது என்பதையும் இங்கே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இதில் சொல்லப்படுகிற விஷயம்தான், பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தடுத்து, அவர்களுக்கு உணவுகள் இல்லை, மருந்துகள் இல்லை, தண்ணீர் இல்லை, இதை தடுப்பதனூடாக இவர்கள் அவர்களை இயற்கைக்கு மாறாக மரணிப்பதற்கு தூண்டுகிறார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்கிறது ஐசிசி. அது மட்டுமல்லாமல் ஜூலை மாதம் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறும் ஹமாஸினுடைய, அதாவது ஜூலை மாதமே தெய்வ நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்றாங்க. கொன்னவர்களாம் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனா அவருக்காகவும் இந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஐசிசி சொல்லக்கூடிய காரணமும் இந்த இரண்டு காரணம் தான். மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை அவர் செய்திருக்கிறார். அதே போன்று பேரழிவை உண்டாக்கக்கூடிய யுத்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினதை வச்சு யுத்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த தீர்ப்பினால பின்னாடி நான் சொல்லுவேன், இந்த தீர்ப்பினால யாருக்கு என்ன நஷ்டம்னு. எந்த நஷ்டமும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வராது. ஏன்னா அவங்க ஒரு விதமான தியாகங்க. அதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது பிறந்ததில் இருந்து தங்களுடைய காசாவை தாண்டி அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. வெளிநாட்டில் இருந்து யாரெல்லாம் இயங்குறாங்களோ அவங்க இயங்குறாங்க. இந்த லைஃபாக இருக்கலாம், ஷேக் யஹ்யா சின்வாராக இருக்கலாம், இந்த மாதிரியான தியாகிகள் இராணுவத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காசாவை தாண்டி எங்கேயுமே போனதும் இல்லை, போக ஆசைப்பட்டதும் இல்லை. இந்த தீர்ப்பினால் அவங்க போக முடியாதுன்னு தான் ஆகுமே தவிர அது அவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்க அங்கே தானே இருக்க போகிறாங்க என்பதால் அதுவும் பிரச்சனை. அது விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த ஐசிசியினுடைய தலைமை வழக்கறிஞராக செயல்பட்ட கரீம் கான் தான் இந்த தீர்ப்பை வழங்குமாறு விண்ணப்பித்திருந்தார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பதாகவே மீண்டும் மீண்டும் கரீம் கான் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்ததற்கு அதாவது விசாரணை வழக்கு தாக்கல் சவுத் ஆப்பிரிக்கா பண்றாங்க, அதெல்லாம் நடக்குது. விசாரணையை பண்ணி தலைமை வழக்கறிஞராக கரீம் கான் செயல்படுறாரு. அவர் எத்தனையோ முறை கேட்டாரு. அதை நம்ம ஏற்கனவே பல விடுத்தம் பேசி இருக்கிறோம். சவுத் ஆப்பிரிக்காவுடைய வழக்கறிஞர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதெல்லாம் பேசி இருக்கிறோம். அப்படியான நிலையில தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட், அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் லிபர்மேன் உள்ளிட்ட பல முக்கிய இஸ்ரேலிய அதிகாரிகள் கண்டித்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்க. கண்டிக்காம பாராட்டுவாங்களா? ஏன்னா இதை இவங்க கனவுல நினைக்கல. அதுக்கு ஒரு காரணம் முன்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது நியாயமானது, சர்வதேச சமூகத்தினுடைய இரட்டை முகத்தை காட்டுகிறது. நீ எல்லாம் பேசலாமாடா இப்படி? சர்வதேச சமூகத்தில் இரட்டை முகத்தை காட்டுதான். என்னமோ அவங்க அப்பாவி மாதிரியும் காசா மக்கள் தான் அநியாயம் பண்றவங்க மாதிரியும், அதாவது முழு உலக மகா கொலகார பாவிகள். எனக்கு இவங்களுக்கு சொல்றதுக்கு அது அந்த ஊடகத்தில் அப்படி சொல்ல முடியும், அவ்வளவு கோபம் கொப்பளிக்கிறது. இவனை மாதிரி உலகமாக ஒரு கொடூரன், உலகமாக ஒரு பாவி, உலகமாக ஒரு நாசமா போனவன் எவனாவது இருப்பாங்களா? இவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு சர்வதேசத்தின் இரட்டை முகம் தெரிகிறதான். பெரிய உத்தமனுவலா இவனுவன். சுபஹானல்லா. உலகத்திலேயும் அசிங்கம் இவர்களுக்கு, நாளை மறுமையிலும் இவர்களுக்கு அசிங்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தில் அவ்வளவு கேவலம். இந்த அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கல. இதுல என்ன நடந்துட போகிறதுன்னு சில பேர் பேசுவாங்க. என்ன நடக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. அசிங்கப்பட்டுட்டானா இல்லையா? சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சா இல்லையா? நீ குற்றவாளி, அதனால் தான் கைது செய்வதற்கான அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் அல் ஜசீராவினுடைய மூத்த பத்திரிகையாளரும் மூத்த சர்வதேச ஆய்வாளருமாக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் மிக அழகான சில நுணுக்கமான சட்ட விவகாரங்களை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நாள், இந்த தீர்ப்பளிக்கப்பட்ட நாள் நீதிக்கான ஒரு அசாதாரணமான நாள் என்கிறார். அதாவது இந்த நாளை கற்பனை பண்ண முடியாது. இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு வாய்ப்பா என்று சொல்லி அந்த ஆச்சரியத்தின் உச்சியில தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிக்கான ஒரு அசாதாரணமான நாள், சாதாரணமான நாள் இல்லை, அசாதாரணமான நாள், இப்படி ஒரு நாள் வரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மர்வான் பிஷாரா அவர்கள் ஆச்சரியப்பட்டு இன்றைக்கு அல் ஜசீராவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இறுதியாக
காசா மக்கள் இனப்படுகொலையின் ஒரு வருடத்திற்கு பிறகு தங்களுடைய குற்றவாளிகள் நீதியை எதிர்கொள்வதை காண முடிகிற நாளாக இது மாறி இருக்கிறது. ஒரு வருடம் 412வது நாளில் நம்ம நிற்கிறோம். ஒரு வருடமும் ஒரு மாதங்களையும் தாண்டி இருக்கிறோம். இந்த நிலையில் காசா மக்கள் தங்கள் மீது இழைக்கப்படுகிற அநியாயங்களுக்கு இவர்கள் குற்றவாளி தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற வாய்ப்பாக இது மாறி இருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க வந்து இந்த தீர்ப்பாலையெல்லாம் என்ன நடக்க போகிறது என்று பேசுவாங்க. இந்த தீர்ப்பால என்ன நடக்க போகிறது என்பதை தான் மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மர்வான் பிஷாரா சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த சர்வதேச தலைவர்கள் இருக்கிறாங்களே, சர்வதேச தலைவர்னா இலங்கையிலிருந்து பார்த்தா வெளிநாட்டில் இருக்கிற எல்லாம் சர்வதேச தலைவர் தான். தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற எல்லாம் சர்வதேச தலைவர்கள் தான். ஆனா இவர் சொல்லுகிற சர்வதேச தலைவர்கள் அது இல்லை, வெஸ்ட் மேற்கு நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மன், இந்த மாதிரி யூரோப்பை சேர்ந்த தலைவர்கள், யூரோப்பு, அமெரிக்கா, இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, மர்வான் பிஷாரா சொல்றாரு, இந்த ஐசிசி என்னாலும் அதனுடைய தீர்ப்பு என்றாலோ ஐரோப்பிய நாடுகளை கட்டுப்படுத்தாது, அமெரிக்காவை கட்டுப்படுத்தாது, நம்ம தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஐசிசியினுடைய வரலாற்றில் இப்படி ஒரு தீர்ப்பு யாருக்குமே கொடுக்கப்படலை. யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, மற்ற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஐரோப்பிய நாடுகள் ஒருத்தர் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. இதுவரைக்கும் அவங்க நமக்கு இந்த சட்டம் பொருந்தாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது பொருந்துகிற நிலை வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்றாரு. அதனால தான் இவங்க வந்து புட்டினுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு, விளாதிமிர் புட்டினுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னா போய்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, புட்டின் செஞ்சா அது பிழை, அவர் உக்ரைனை தாக்குறாரு, அது பிழை என்பவர்கள் காசாவில் தாக்குவதை நியாயப்படுத்தி காசாவை தாக்குவதற்கு ஆயுதம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களோட பார்வையில் புட்டின் ஒரே வேலையை புட்டின் செய்வதும், அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்வதும் ஒரே வேலை தான். ஆனால் புட்டின் செய்தால் குற்றம், நெத்தன்யாகு செய்தால் சரி என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். சர்வதேச நீதிமன்றம் அதை முறையடித்திருக்கிறது, எவன் செய்தாலும் குற்றம் என்பதை நிரூபித்திருக்கிறது என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே போன்று யோ கேலண்ட் ஆகியவர்கள் மேற்கத்திய நாடுகளுடைய கூட்டாளிகளாக இருப்பதால் இந்த விவகாரம் தாமதமாகிக் கொண்டே இருந்தது என்று சொல்லிவிட்டு, இனியும் அவர்கள் தப்பிக்க முடியாது, அவர்களுக்கு பின்னால் இன்டர்போல் பின்தொடரும் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நாட்டுக்குள் கூட நிம்மதியாக இருக்க முடியும். அதிகாரம் இல்லாமல் போகிற போது இன்டர்போலால் அவர்கள் பின்தொடரப்படுவார்கள். மர்வான் பிஷாரா அவர் சொல்வதனுடைய விளக்கத்தையும் சொல்றார். இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி சொன்னா, இனி அவர்கள் சட்டபூர்வமானவர்கள் அல்ல, அவர்கள் குற்றவாளிகள். அவங்க நாட்டுக்குள்ள பிரதமர் சொல்லிக்கலாம், நாட்டுக்குள்ள வேறு எதையாவது சொல்லிக்கலாம். ஆனால் யதார்த்தமாக அவங்க யாருன்னு கேட்டால் லோ படி, சட்டப்படி அவர்கள் குற்றவாளிகள் என்பதை இன்றைக்கு மர்வான் பிஷாரா அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த இஸ்ரேலியர்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறதுனால சர்வதேச நீதிமன்றம் இனப்படுகொலை வழக்கை வேறு விதமாக இனிமேல் பார்க்கும். 2 நீதிமன்றம் இருக்குதுங்க. ஒன்று ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதே போன்று ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்கிற 2 இருக்கிறது. இனிமேல் சர்வதேச நீதிமன்றம் இந்த கேஸை, இது வந்து அவர்களுக்கு குற்றவியல் நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது, சர்வதேச நீதிமன்றம் இதையும் இணைத்துக் கொண்டு இவர்களை வேறு விதமாக பார்க்கும். அடுத்த வழக்குகளிலும் இவர்கள் சிக்கிக் கொள்வார்கள் என்கிறார் மர்வான் பிஷாரா. அது மட்டுமல்லாமல் இதை தொடர்ந்து அல் ஜசீரா இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. லண்டன் குயின் மேரி பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச சட்ட பேராசிரியர் நேவ் காட்டன் என்கிறவற்றை போய் அவங்க கேட்கிறாங்க, சட்டத்தில் என்ன நடக்கலாம் என்று கேட்கிறார்கள். அதற்கு நெத்தன்யாகு அதே போன்று கேலண்ட் ஆகியோருக்கு ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நாங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் என்று கேட்கும்போது, அல் ஜசீராவினுடைய கேள்விகளுக்கு நேவ் காட்டன் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், முதலாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இஸ்ரேலிய தலைவர்கள் மீது ஐசிசி குற்றம் சாட்டுவதையும் போர்க்குற்றங்களுக்கும் மனித குலத்துக்கும் எதிரான குற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் உங்களால் உடைக்க முடியுமா என்று கேட்கிறார். கேட்கும்போது நேவ் காட்டன் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, சர்வதேச ஆய்வாளர், பல்கலைக்கழகத்தினுடைய உரையாளர், மிக முக்கியமான சர்வதேச சட்டங்களை பற்றி தெரிந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, போர் குற்றங்களுக்கும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் முறையானவைகள், அதே நேரத்தில் போர் குற்றங்கள் முறையற்றவைகள். உதாரணமாக போர் குற்றம்ங்கிறது ஒரு நிகழ்வாக மட்டுமே இருக்க முடியும், இயற்கையாக இருக்க முடியாதுங்கிறாரு. போர் குற்றம்னா நீங்க செயற்கையாக செய்றீங்க, இயற்கையாக போர் குற்றம் நடக்காது, செயற்கையாகத்தான் நடக்கும். அதனால் தான் போர் குற்றம் குற்றம் என்று வரைமுறைப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி நெத்தன்யாகு அதே போன்று கேலண்ட், இந்த 2 பேர்லையும் முக்கியமான குற்றச்சாட்டுகள் பல இருக்கின்றன.
இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு உணவு, தண்ணீர், மனிதாபிமான உதவியை மறுப்பது ஒரு குற்றம், இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றம். அது மட்டுமல்லாமல் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நேவ் காட்டன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல் ஜசீராவில் நீங்க ஆங்கில பதிப்புல அதை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாம இன்னொரு செய்தி அவர் நேவ் காட்டன் அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, மருத்துவமனைகளுக்கு எதிரான தாக்குதல்களை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எனவே அதுவும் மிகப்பெரிய போர்க்குற்றமாக பார்க்கப்படுகிறது. இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக மக்களை கொள்வதற்கு வழி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அல் ஜசீராவால அடுத்த கேள்வியை கேட்கிறாங்க, என்னன்னு கேட்டா இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது சாத்தியமா? இப்ப அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்கிறாங்க, வழக்கு கண்டினியூ ஆகும், நீதிமன்றத்தில் இதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்கும்போது நேவ் காட்டன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது, நிரூபிக்க முடியும் என்று அடித்து சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுடைய உணவை ஆயுதமாக பயன்படுத்துவது இது புதிதல்ல, ஏற்கனவேயும் இதே அநியாயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள், 20 ஆண்டுகளாக இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, உணவு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு போதிய சான்றுகள் இருக்கிறது என்று அடித்து சொல்லி இருக்கிறார். அதாவது உணவு ஆயுதமாக பயன்படுத்தலைன்னா உணவு கொடுக்காம இருக்கிறது, அது ஒரு ஆயுதம், பசியிலே சாக விடுறது. எனவே இந்த அநியாயத்தை காசா மக்களுக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உண்மையிலேயே இஸ்ரேலிய அரசாங்கம், இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய கொள்கைகள் என்ன என்பதெல்லாம் இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு தெரிந்திருக்கின்றன என்கிற செய்தியையும் இன்றைக்கு நேவ் காட்டன் அவர்கள் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இதனால இன்னொரு நலவு நடக்கும் என்பதையும் அவர் சொல்லியிருக்க. இந்த கைதால என்ன நடக்கும் என்பதை விவரிக்கிறாரு. கைதால என்ன நடக்கும் சொன்னா, இஸ்ரேலுடைய தலைவர்கள் வெளிநாடு பயணங்களை மேற்கொள்கிற போது கைது செய்யப்பட முடியும். அதாவது யோ கேலண்டும் நெத்தனியாகவும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிற போது அவர்கள் கைது செய்யப்படலாம். அதே போன்று ஆயுத விற்பனைகள் நிறுத்தப்படலாம். இந்த இரண்டும் இதனால் செய்யப்படலாம் என்று சொல்லும்போது நடைமுறையில் நெத்தனியாகு அதே போன்று யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஏதாவது மாற்றம் வருமா என்று சொல்லி அல் ஜசீரா கேட்கிறாங்க. கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, காசா பகுதிகளில் மோதல்ல எந்த விளைவையும் ஏற்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் இதிலே இருக்கிறது. அதாவது இதில் நிறைய மாற்றங்கள் வரும்ங்கிறாரு. எந்த அளவுக்கு மாற்றம் வரும் என்று அவர் சொல்றாருன்னு கேட்டால், முதலாவது ரோம் சட்டத்தில் கையொப்பமிட்டவர்கள் அதே போன்று ஐசிசியினுடைய உறுப்பினர்கள் தங்கள் நாட்டுக்கு இவர்கள் வருகிற போது இவர்களை கைது செய்ய முடியும். ரோம் சட்டம் என்று இருக்கு, ரோம் லோ. அந்த ரோம் சட்ட மூலத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் இருக்கிறார்கள். அதே போன்று ஐசிசியில் கையெழுத்திட்ட நாடுகள் இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஐசிசியில் கையெழுத்திடலை, அதையும் கவனிச்சுக்கிறங்க. எனவே ஐசிசியில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இவர்கள் வந்தால் கைது செய்யப்படலாம். நான் அறிந்து இலங்கையும் ஐசிசியில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே இலங்கைக்கு வந்தாலும் இலங்கை அரசு நினைத்தால் இவர்களை கைது செய்ய முடியும். அரபு நாடுகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ஐசிசியில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எனவே அரபு நாடுகளுக்கு இவர் பயணித்தாலும், குறிப்பாக யுஏஇக்கு இவர் போகலாம், மற்ற நாடுகளுக்கு போகலாம். போகிற நேரத்தில் இவர் கைது செய்யப்படலாம். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகள் ஐசிசியில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. பல முக்கிய நாடுகள் ரோம் லோவில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதாவது 2லையும் கையெழுத்து போட்ட நாடுகளும் இருக்கிறாங்க, 2ல் 1ல் கையெழுத்து போட்ட நாடுகளும் இருக்கிறாங்க. எதில் கையெழுத்து போட்டாலும் அந்த நாடுகள் இவர்கள் தங்கள் நாடுகளுக்கு வருகிற போது, நாடுகளை கடந்து செல்கிற போது கைது செய்வதற்கான வாய்ப்பாக இது மாறும். இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. குறிப்பாக சர்வதேச நீதிமன்றத்தை நிறுவிய ரோம் சட்டத்தில் 124 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் அமுல்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீராவுடைய கேள்விகளுக்கு குறித்த ஆய்வாளர் சொல்லி இருக்கிற பதில்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் இஸ்ரேலுடனான ஆயுத விற்பனைகளை ஐரோப்பிய நாடுகள் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னா 2 பேரும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால ஆயுத ஏற்றுமதிகளை அந்த நாடுகள் நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படும் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெத்தி பொட்டுல அடிச்சா மாதிரி இதெல்லாம் நடக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி சற்று முன்னால் பிரேக்கிங் நியூஸாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திதான், நெதன்யாகு மீதான ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லி சற்று முன்னால் நெதர்லாந்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த தீர்ப்பின் ஊடாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேலுடைய தலைவர் அதாவது பெஞ்சமின் நெதன்யாகு டச்சு மண்ணுக்கு வந்தார் என்று சொன்னால், நெதர்லாந்து, டச்சுன்னா நெதர்லாந்துக்கு வந்தார் என்று சொல்லி சொன்னால் அவர் கைது செய்யப்படுவார் என்பதை இன்றைக்கு நெதர்லாந்தினுடைய பாராளுமன்றத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்ட்காம் பிரதிநிதிகள் சபை என்று சொல்வார்கள். வெல்ட்காம்
ஐந்தாம் பிரதிநிதிகள் சபையில் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து சற்று நேரத்துக்குள்ள அவர் அறிவித்திருக்கிறார். டச்சு மண்ணுக்கு வந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் என்றாரு. உண்மையில் ஒரு தைரியமான பிரேவான ஒரு அறிவித்தலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐசிசியினுடைய கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெத்தன்யாஹு, கேலன், தைஃப் ஆகிய 3 பேரோடும் தொடர்பை பேணுவதை இனிமேல் நெதர்லாந்து தவிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். லைஃபோட ஆல்ரெடி அவங்களுக்கு தொடர்பு இல்லை, அதனால டோன்ட் வரி, பிரச்சனை இல்லை. ஆனால் இனிமே இவர்களோடு, இவர்கள் சார்ந்த நாட்டோடு தொடர்பை பேணுவதை நெதர்லாந்து தவிர்க்கும் என்று அரபு நாடுகள் வெக்கங்கட்டு போய் தலை குனிஞ்சு போய் நிற்கிற நேரத்தில் உடனடியாக நெதர்லாந்து இந்த அறிவிப்பை விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர் சொல்கிறார், நெதர்லாந்து ரோம் சட்டத்தை 100% செயல்படுத்துகிற காரணத்தினால் டச்சு மண்ணுக்கு அவர்கள் வந்து இறங்கினால் அவர்களை நாங்கள் கைது செய்வோம் என்று மீண்டும் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் நெதர்லாந்தினுடைய வெளிவிவகார அமைச்சர் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி இதுதான். நெதர்லாந்தினுடைய இந்த அறிவிப்பு உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய ஒரு அறிவிப்பு. நெதர்லாந்தினுடைய அறிவிப்பை தொடர்ந்து மற்ற நாடுகளும் இப்படியான அறிவிப்புகளை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இவர் பிரதமராக இருக்கும்போது வெளிநாடுகளுக்கு போனாலும், பிரதமராக இல்லாத நிலையில் வெளிநாடுகளுக்கு போனாலும் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைத்திருக்கிறது. இது பாலஸ்தீனத்துக்கு இவர்கள் செய்த அநியாயத்திற்கு கிடைத்த மாபெரும் தண்டனையாகவும் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்படுகிறது. நேரம் போதாமை காரணமாக அவற்றை சொல்ல முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் நாளைய வீடியோவில் அவற்றை நாம் சேர்த்துக்கொள்வோம். இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சட்ட விவகாரங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக உங்களுடைய சிந்தனையில் வந்து நின்றும். ஏன்னா இது அத்தனை பேரும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சர்வதேச சட்டம் என்ன, இந்த கைதால் இவருக்கு அரெஸ்ட் வாரண்டால் என்ன நடக்கும் என்பதை மிக விரிவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதை 2 தடவை இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த செய்திகள் தெரிய வந்துவிடும். இந்த வீடியோக்கள் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நம்முடைய சேனல் முடக்கப்பட்டதனுடைய வழி இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த செய்திகள் எல்லாம் உண்மையிலேயே நிறைய பேருக்கு போய் சேர வேண்டிய செய்திகளாக இருக்கிறது. ஆனால் குறைவான ஆக்களுக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடிகிற அளவுக்கு நம்ம புதிய சேனலில் நம்ம கொண்டு போக வேண்டி இருக்கிறது. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் ரஸ்மின் எம்ஐசி டாக்ஸ் என்கிற நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த செய்திகளை நிறைய பரப்புங்க. இவர்கள் அசிங்கப்படுகிற செய்திகள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும். குறிப்பாக மாற்று மத நண்பர்களுக்கு தெரிய வேண்டும். இவர்கள் அசிங்கப்படுகிறார்கள், சர்வதேச நீதிமன்றமே இவர்கள் குற்றம் செய்ததாக அறிவித்திருக்கிறது என்பதை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுங்கள் சகோதரர்களே. என்னால் முடிந்ததை நான் இந்த வீடியோவினூடாக செய்திருக்கிறேன். உங்களால் முடிந்தது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பது. கண்டிப்பாக கொண்டு போய் சேருங்கள். நம்முடைய சேனலை முடக்கியவர்களை அடையாளம் காட்டுகிற வேலையை ஓரிரு நாட்களில் நான் செய்ய இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சேனலை மீட்டெடுக்கிற முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். என்னால் முடிந்து அதுக்கு செலவு செஞ்சு சில வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. என்னால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அதை மீட்டெடுக்கிற முயற்சிகள் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்மை கைவிட மாட்டான். நம்முடைய குரல்களை அடக்க நினைப்பவர்களால் அதை அடக்க முடியாது என்பதையும் கூறிக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று சுதந்திரமானவர்களாக மாற வேண்டும் என்கிற நிலையில் பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக தொழுகையிலே குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீனத்திற்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.